ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நவாஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை வேக வச்சிடலாம். அதுக்கு 6 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெந்து இறக்கும்போது தோல் உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போது தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் இருக்க தக்காளி எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் இருக்க தோலை உரித்து வச்சுக்கலாம். இந்த தக்காளியில் இருக்க தோலெல்லாம் உரித்ததுக்கப்புறம் மத்து இல்லைனா மேஷர் வச்சு நல்லா பேஸ்ட்டாக மேஷ் பண்ணிக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹல்வா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் தனியாக மாற்றிக்கிறேன். இப்போது அதே நெய்யில் மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஹல்வா நீங்கள் தக்காளியில் தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை கூட வராது. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த சுகர் நல்லா உருகி தண்ணி ஆகும். மறுபடியும் அதை ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் ஏலக்காயை நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குங்க. இந்த தக்காளியில் இருக்க தண்ணி பாதி ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளியில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஹல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் நெய் விட்டுக்கிறேன். கடைசியாக வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். சிம்பிளாக டேஸ்டியாக ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த தக்காளி ஹல்வா. வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு தக்காளி ஹல்வா செஞ்சு முடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே நான் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த தக்காளி ஹல்வா ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.